அப்ப இதற்காக வேண்டி உழைக்கிற உழைப்பு எப்படி இருக்கணும்? அப்ப ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் ஆசைப்படுறது மட்டும் முக்கியத்துவம் இல்லை, அதற்காக நம்ம என்ன செய்யணும், அந்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கு மிகப்பெரிய ஒரு முயற்சிகள் நம்ம எடுக்கணும். அப்ப நமக்கு தெரியுது உலகத்தில் உள்ள எல்லா முழுமைகளும் நம்ம பார்க்கிற கண்ணோட்டத்துல முழுமையாக இருந்தா தான் என்னது அது முழுமை. ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறோம், 100 மார்க் எடுக்கணும், குறைஞ்சே 90ல இருந்து 99க்குள்ள வந்தா நமக்கு என்ன தெரியுது, ஒரு நல்ல முழுமையா இருக்கு, நமக்கு வளைக்கிறோம். அதுக்கு கீழே வந்தா ஒரு கோடீஸ்வரர் கல்யாணம் பெரிய விருது வைக்கிறாரு, பழைய சோறு வெங்காயம் சாப்பிடுவா போய் அவர் நமக்கே தெரியுது ஒரு விருந்துனா இப்படி ஒரு முழுமைத்தன்மை இருக்கணும், எல்லாம் நமக்கு தெரியுது. இறை நம்பிக்கையுடைய முழுமைதான் சொர்க்கத்திற்குண்டான அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம். இப்ப இணை வைப்பு இல்லை, நம்மளோட ஷிர்க் இல்ல, அல்லாஹ்வுக்கு பின்னால் அல்ல பெரிய ஒரு பேர் ஆபத்தை காப்பாற்றாமல் சொல்லலாம். அதே மாதிரி நரகத்திற்கு இட்டு செல்லக்கூடிய காரியங்கள்ல விதத்தும் இல்லை, மூட பழக்க வழக்கங்களும் இல்லை, நம்மள்ட்ட மற்ற இணையக்கூடிய சாயல் நம்மள்ட்ட இல்லை. ஆனா எது பலகீனப்படக்கூடாது, வணக்க வழிபாடுகளில் பலகீனப்படக்கூடாது. நம்ம அன்றாடம் நம்முடைய உடம்போடு ஒட்டக்கூடிய ஆடை இருக்கா இல்லையா, இந்த ஆடை சொர்க்கத்துடைய வாடையை கூட நுகர விடாம ஆகும். உயிரோடு வாழும்போது சொல்றாங்க, நான் இன்னும் அவர்களை பார்க்கவில்லை, சில மக்கள் என்னுடைய சமுதாயத்தில் தோன்றுவார்கள், எப்படி இருப்பாங்க, மாட்டினுடைய திமிலை போன்று செய்வாங்க, தங்களுடைய முடிகளை கொண்டைகளை அலங்காரமாக்கிக் கொள்வார்கள், அவர்கள் சாய்ந்து நடப்பார்கள், பிறரை சாய வைத்து நடப்பார்கள், ஆடை அணிந்தும் அரை நிர்வாணமாக இருப்பார்கள், இவர்கள் சொர்க்கத்துடைய வாடையை கூட நுகர முடியாது. நிறைய பெண்கள் மாஷா அல்லாஹ் ரகசியமா தானதர்மம் நிறைய கொடுக்குறாங்க, அனாதை இல்லங்களுக்கு, ஏழைகளுக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நிறைய எழுத்துடைய தொழுறாங்க, யாருக்கும் தெரியாது, கணவனுக்கு தெரியாது, திக்ரு செய்யறாங்க, சுன்னத்தால் நோன்பு வைக்கிறாங்க. இந்த பகுதி முழுமையாக இருக்கும்னு சொன்னா இந்த பகுதி ஓட்டையாச்சுன்னா முடிஞ்சு போயிடும். ஷைத்தான் எப்படிலாம் தந்திரக்காரன்னு பாருங்க. ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம புரிய வேண்டிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ஷைத்தான் யாருடைய உள்ளத்திலும் டைரக்டா வந்து நீ படம் பாரு, நீ பாட்டு கேளு, நீ அது செய், ஷைத்தான் சொல்லவே மாட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஷைத்தான் என்னத்துல வழிகெடுத்தான், என்ன சொன்னா, அல்லாஹ் உன்னை ஏன் தொடக்கூடாதுன்னு சொல்றான் தெரியுமா, கேட்டுட்டு என்ன சொல்லல, தீமையான வழிதான் சொல்லல, இந்த மாதிரி உன்னை படைச்சதுனாலதான் ஏன் நிலைமை இப்படி, நான் என்ன பண்றது, அல்லாஹ் சொல்லிட்டான், நான் உன்னோட சொல்லவில்லை 2 பேர்ட்டையும் அது தொடக்கூடாதுன்னு. கேட்கும்போது அவன் அடுத்த வார்த்தை என்ன சொல்லல, இன்னொரு காரணமும் தெரியல. ஷைத்தானோட என்ன சொன்னான் அப்படின்னா, அல்லாஹ் ஏன் தொடக்கூடாதுன்னு சொன்னான்னா, இதை தொட்டா நீங்க நிரந்தரமா இங்கே இருந்துருவீங்க, இல்லைன்னா யாராயிருவீங்க, மலக்குகளாக மாறிடுவீங்க. இவங்க 2 யோசிச்சு பாருங்க. உதாரணம் சொல்றோம் நம்மள்ட்ட புரியுறதுக்காக, இந்த 2 யோசிங்களேன், இந்த 2 சிறப்பா இல்லையா? அல்லாஹ் உங்களை ஏன் தொடக்கூடாதுன்னு தெரியுமா, தொட்டா சொர்க்கத்தை நிரந்தரமா, 2மே சிறப்பு தான். தொட்டா நிரந்தரமாயிருவீங்க, இல்ல யாரா மாறிடுவீங்க, மலக்கா. இப்ப மனுஷனுக்கு ஆசையில சொர்க்கமா மலக்கா, 2 விதமா சிறப்பு. இப்ப என்ன தோணும், சரி இப்ப நம்ம கதையை பார்ப்போமா, நம்ம தோத்து போன இடத்த பார்ப்போமா. ரமலான் முதல் நாள் 1 ஜூஸ் 2 ஜூஸ் ஓதியும், 2ஆம் நாள் 2 ஜூஸ் 4 ஜூஸ், 3ஆம் நாள் 2 ஜூஸ் 6 ஜூஸ். எத்தனை முடிஞ்சு போச்சு, 6 ஜூஸ் 6. நோம்பு எத்தனை, 3. 4ஆவது நாள் ஓத முடியாம போகும், கவலை வரும். இப்போ இயல்பா 3ல 6 ஓடிட்டா அப்படின்னா நம்மள்ட்ட குறைஞ்சது என்ன வரணும், குறைவா என்ன இருக்கணும், சரி தொடர்ச்சியை உறவாண்டா ஒரு அரை பக்கத்தையாவது ஓய்ந்து படுக்கும். ஷைத்தான் என்ன சொல்லுவான்னா,
மூணு நாள்ல 6 ஜூஸ் ஓதுற உனக்கு இன்னைக்கு ஒரு நாள் போனா பிரச்சனை இல்லை. நாளைக்கு என்ன செய் சேர்த்து, நாளைக்கு இதை விட்டே அதுல இந்த 2 விட்டாச்சா, 4வது நோம்பு என்ன செய், 4வது விட்டாச்சு, 5வது நோம்புல 3 ஓது, 6ல 3 ஓது, இந்த 2 என்ன ஆகும் 5வது நாள். அதுல ஒண்ணு மிஸ் ஆக மாதிரி வரும். சேட்டான் சொல்லுவான், அன்னைக்கே ஓதிட்ட 6 ஓதியாச்சு, நீ நோம்பு எத்தனை ஆச்சு 5 தான், நீ 1ல லீடிங்ல தான் இருக்க. கேட்டா என்ன குறையே இருக்காது அங்க. நீ 1ல எப்படி பார்த்தாலும் லீடிங் தான். உங்க என்ன இல்லை, இப்போ குறை இல்லை. நம்ம எல்லாரும் யோசிச்சு பாருங்க, இப்படி விட்டு கடைசி நின்று பார்த்தா கடைசி வாரம் சொல்லுவான், லைலத்துல் வந்து கடைசி 10 அதுல விட்டு எதுல பிடிச்சுக்கலாம். இதுதான் நம்ம நேரம். நிறைய பேர் இந்த பாட்டு கேட்கிற பழக்கம் இருக்கும். நம்ம எங்க தோத்து போறோம் அப்படின்னா, சஹாபாக்களுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு, அல்லாஹ்வுக்கும் ஒரு சஹாபி தங்க மோதிரம் அணிஞ்சிருக்காங்க. ஒரு சூழல் நரகத்துடைய அந்த கங்க என்ன செஞ்சிருக்கீங்க, வேறு மாட்டீங்க. என்ன பண்ணாரு, தூக்கி வீசிட்டாரு. இதுதான் நம்ம வீசணும், அந்த பக்கம் சொல்ல வரல. அவன் புரிஞ்சது என்ன அப்படின்னா தூக்கி வீசிட்டாரு. சஹாபாக்கள் சொன்னாங்க, ஏதோ நீ பயன்படுத்த வேண்டாம், அதை எடுத்து கொடுக்குற தானே அப்படின்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தது, எனக்கு தேவையில்லை. இது எல்லாரும் இருக்கிறது இல்லை. நம்ம அப்படி இல்லாட்டியும் தடைங்கிற பகுதியில் அதை உணரக்கூடிய முதல் தொற்று மட்டும் வரணும். நம்ம என்ன தெரியுமா, நம்ம கதை, நாளைக்கு நோம்பு 1 அல்லது நோம்புக்கு நம்ம 3 நாள் எல்லா பாட்டையும் இன்னைக்கு கேட்கிறோம், நைட்டோட அடிக்கிறோம். நம்ம எல்லாரும் தோத்து போறது வருவான். இன்னைக்கு நெட் வந்துருச்சா, சீரியல் அன்னைக்கு நிறைய பார்க்கல, சைத்த அழகா தந்துரமா. ஏன் நீ நோம்பு போடும் போது நீ இன்னைக்கு பார்த்தா தான் உண்டு, நாளையோட துவாவோட முடிச்ச நாளைக்கு நோம்பு 1 முடிஞ்சு போயிடும். நோம்பு 1ல யாரு அந்த 1, 2, 3ல சரி பண்ண பழகலன்னா 30 வரைக்கும் சரி பண்ண முடியாது. ஏன்னா இது என்ன நம்ம உணராத இதுதான். சைத்தா ரொம்ப தந்திரக்காரன். என்ன பார்த்துருக்கோமா, ஏன்னா சைத்தா நம்ம தெரியணும். சைத்தா உங்களை என்னை கெடுக்கிறதுல வந்து அவன் சாதாரண விஷயம். அவன் எங்க இருந்து வந்தவன், முதல் படைப்பியாருக்கிற உலகத்துல வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கான். தலைமுறை எத்தனை கணக்கு கிடையாது, தலைமுறை எத்தனை, இப்போ ஸ்ட்ராங்கான தலைமுறை ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இணை வைப்பு இல்லாத சமுதாயம், பிதஅத் இல்லாத சமுதாயம், மூட பழக்க வழக்கம் இல்லாத சமுதாயம், பாவங்கள் என்ற பகுதி என்னென்ன தெரியாத மக்கள் ஆரம்பிச்ச வேலைதான் முதல்ல. இப்ப நம்ம என்ன கிடையாது, நம்ம சாதாரணம். சைத்தானுக்கு நமக்கு என்ன உதாரணம் அப்படின்னா, இந்த நம்ம அரசாங்கம் மாதிரி என்ன சொல்லுவாங்க, மதுவை யாரும் குடிக்காதம்பா, தயாரிக்கிறதுக்குள்ள யாரு, அவன் தான். இந்த பிளாஸ்டிக் யாரும் யூஸ் பண்ணாதீங்கம்பா, தயாரிக்கிற பிடாமி யாரா தான் இருக்கா. என்ன நம்ம நிலைமை இன்னைக்கு அதுதான். போராடணும் படிச்சுட்டே இருக்கோம். நம்மள்ட்ட இருக்கா சைத்தான், நம்ம நம்சு என்ன இல்ல, அந்த இடங்கள்ல புரிதல் இல்லை, நம்மள்ட்ட எல்லாம் பலகீனம். அதுதான் நம்ம என்ன செய்ய, நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பாவத்தை முன்னையோட முடிச்சிடும். நமக்கு என்ன அந்த அவகாசம் இருக்கு இல்லையா, நமக்கு அங்கதான் கேடு. இன்னைக்கு கேட்டு முடிச்சிருவீங்க, நாளைக்கு லேட்டா வருவோம், எல்லாத்தையும் அடிச்சிடாரு. உண்மை நம்ம எல்லாரும் உணர்ந்துருவோம். இன்னொரு செய்தி வணக்க வழிபாடு நம்ம சொல்றோம், கவனிச்சுக்கணும். சைத்தான் வருவான், எல்லா பாட்டையும் அடிக்காது. நம்மளோட இஸ்லாமிய பாட்டு கேட்க பழக்கம்லாம் இருக்கும். அந்த இஸ்லாமிய பாட்டை கேட்டு அது கடைசி முடிச்சுக்குவோம். ஏன்னா இதுதான் சைத்தான். படம் பார்க்கறது அப்படித்தான். எல்லாம் முதல்ல அந்த படம் இந்த படம், இங்கிலீஷ் படம் தப்பு இல்லைன்னா எல்லாம் நீங்க உட்கார்ந்து நம்ம பகுதி நிறைய நமக்கு விளங்கும். இப்ப வணக்க வழிபாடுகள்ல வாங்க, யார்கிட்ட எல்லாம் நான் சொல்ல வர செய்ய எல்லாருக்கும் பலகீனமா இருக்க செய்யுது. நீங்க ஒரே ஒரு நாள் வழமையா சுண்ணத்துள்ள வரீங்க, ஒரு நாள் 2 நாள் விட்டு பாருங்களேன்.